السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. صدق الله العظيم. عن أبو درداء رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: المسجد بيت كل تقي. رواه صحيح الترغيب. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு புனிதமான, ஒரு கண்ணியமான ஒரு தொழுக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. எந்த மனிதன் இஷாவுடைய தொழுகையை தவறாம தொழுதுட்டு வருவாரோ அவருடைய தூக்கத்தில் அல்லாஹு தாலா நிம்மதியை கொடுப்பான். அப்படியான ஒரு தொழுகை தான் இஷாவுடைய தொழுகை. அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த, ஒரு கண்ணியமான ஒரு தொழுகையை இமாம் ஜமாஅத்தோட தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்து, அதற்கு பின்னால் உள்ள நேரத்தில் அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய ரசூலை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் பேசக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்திருக்கிறான். அது வஸ்துக்களாக இருக்கலாம், உயிரினங்களாக இருக்கலாம், இடங்களாக இருக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் எல்லா வஸ்துக்களுக்கும் அல்லாஹு தஆலா தான் சொந்தக்காரனாக இருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்கள் உலகத்துடைய அழகை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. எங்களுக்கு உலகத்துடைய அழகு என்னன்னு தெரியும். உலகத்தில் எவ்வளோ அழகான இடங்கள் அல்லாஹு தாலா படைச்சுகிறான், அழகான விஷயங்கள் அல்லாஹ் படைச்சுகிறான், கண்ணுக்கு கவர்ச்சியான விஷயங்கள் ஈகுது. இப்படி உலகத்தில் அல்லாஹு தாலா பல அழகான விடயங்களை, மனம் கவரக்கூடிய விடயங்கள் அல்லாஹு தாலா படைச்சிருந்தாலும் எங்களுக்கிட்ட அல்லாஹு தாலா படைத்த மனசை கவரக்கூடிய விடயங்கள்ல, அழகான விடயங்கள்ல உங்களுக்கு போறதுக்கு விருப்பமான இடம் எதுன்னு கேட்டேன்டா, நாங்க எல்லாரும் ஒரு சாய்ஸஸ் தேர்வு கொண்டிருக்கோம். எங்களுக்கு நாங்க இந்த இடத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு சரியான ஆசை. சிலவங்களுக்கு துபாய்க்கு போறதுக்கு ஆசை, யூஎஸ்க்கு போறதுக்கு ஆசை, அதே போல பாரிஸுக்கு போறதுக்கு ஆசை, இட்டாலிக்கு போறதுக்கு ஆசை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் செய்யும். பல நாடுகளுக்கு போகணும், பல இடங்களுக்கு போகணும். சிலவங்களுக்கு நுவரலியால மௌத்துக்கு முன்னால கால் வைக்கணும். இப்படியெல்லாம் பல உள்ளத்துல ஆசைகள். ஆனா அல்லாஹு தாலா படைச்ச இடங்கள், படைத்த வஸ்துக்களை அல்லாஹு தாலா படைச்சிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்கப்பட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துறாங்க எங்களுக்கு, உம்மத்துக்கு இந்த ஹதீஸை சரியா விளங்கிக்குவோம். அல்லாஹ் சொல்றான், முழு உலகத்தை படைச்சவன், முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அழகான இடங்களுக்கும் வஸ்துக்களுக்கும் சொந்தக்காரன். சொல்றான், முழு உலகத்தை நான் அழகாக படைத்திருந்தாலும், மனச கவரக்கூடிய விடயங்கள் உலகத்துல நான் வச்சிருந்தாலும், எனக்கு பிடிச்ச இடம் என்றா, எங்களுக்கு பிடிச்ச இடம் நான் சொன்னேனே 1000 தேர்வு. ஆனா அல்லாஹ் சொல்றான், அஹப்புல் பிலாது இலல்லாஹி தஆலா மசாஜிதுஹா. எனக்கு என்றா ஒரு ஊர்ல விருப்பம் என்றா, சும்மா விருப்பம் என்ற வார்த்தையும் பாவிக்கல, உலமா கலிக்கிறான் அஹப் என்று பாவிச்சு. சரியான விருப்பம், விருப்பத்துக்கும் சரியான விருப்பத்துக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இது எனக்கு விருப்பம், இது எனக்கு சரியான விருப்பம். அல்லாஹ் சொல்றான், இந்த இடத்துல அஹப் எனக்கு சரியான விருப்பம்
ஒரு ஊர்ல எது தெரியுமா, எங்கெல்லாம் எனக்கு சுஜூது செய்யப்படக்கூடிய இடங்கள் இருக்குதோ அந்த இடங்கள் தான் எனக்கு சரியான விருப்பம் என்று அல்லாஹ் சொல்றான். எங்ககிட்ட உலகத்துல அங்க போகணும் இங்க போகணும் என்று தேர்வு ஈக்குது. நாங்க சும்மா சரி ஒரு கதைக்கு சொல்ல மாட்டோமே, உங்களுக்கு எங்க உலகத்துல போகணும், வேண்டா பலஸ்தீனு கொஞ்சம் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போகணும், இப்படி சும்மா சரி எங்கட தேர்வுடைய பட்டியலே ஈக்காது. நாங்க செலக்ட் பண்ற லிஸ்ட்ல ஒரு கேள்விக்கு பதில் கொடுப்பாங்க எம்சிக்யூன்னு சொல்றேன், இந்த 4 பதில்ல கூட எங்கட அந்த சாய்ஸ் ஈக்காது, தேர்வு ஈக்காது, மஸ்ஜிதுக்கு போகணும் என்று. ஆனா உலகத்தை படைச்ச அல்லாஹ் சொல்றான், எனக்கு என்றா விருப்பம் மஸ்ஜித் தான், எனக்கு என்றா சரியான விருப்பம் என்றா எங்க எல்லாம் என்னைய சுஜூது செய்யப்படுவதோ அந்த இடம் தான் எனக்கு சரியான விருப்பம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு ஊருடைய செழிப்பு இந்த பயானுக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்கிற பார்வை பெரிய ஒரு நட்பாக்கியசாலியா பார்க்கிறேன். இதை என் பயான்ல உட்கார்ந்திக்கிறதால செல்ல, நீங்க அல்லாஹ்ட மஸ்ஜிதுல அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்கறதுக்கு அல்லாஹ் அவங்கள தேர்வு செஞ்சுக்கிறான். அதுக்காக வேண்டி என் பார்வைக்கு நட்பாக்கியசாலிகள். என்னடா இஷாவுக்கு பின்னால தேவையில்லாம பேசுறது ஹராம், ஹதீஸ். தேவையில்லாம ஒரு மனுஷன் சும்மா ரோட்ல அரட்டை அடிச்சு கொண்டு கூட்டாளிமாரோட பேசிக்கொண்டு இப்படி பேசிக்கொண்டு இருக்கல, ஹராம். சில உலமாக்கள் மக்ரு என்றாங்க, இன்னும் தெளிவாக ஈக்குது ஹராம் என்றும் வந்து. அதனால தேவையில்லாம இஷாக்கு பின்னால பேசலாம். அப்ப நாங்க தேவையான ஒரு விடயத்தை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்றா அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சுக்கிறான். இந்த தூவ மஸ்ஜிதுல கொஞ்சம் பேர் இல்ல ஈகிறான், சில மஹல்லாவாசிகள் ஈகிறான், நிறைய பேர் ஈகிறாங்க. ஆனா யாருக்கு பாக்கியம் ஈகுது? ஒரு கொஞ்சம் கூட்டத்துக்கு தான் பாக்கியம் ஈகுது, பேசுற கேட்கிற பாக்கியம் ஒரு 40 நிமிஷம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு ஊருடைய செழிப்பு தெளிவா கேளுங்க, ஒரு ஊருடைய செழிப்ப அல்லாஹ் வச்சிக்கிறது மஸ்ஜிதுல. ஒரு ஊரை ஹயாத்தாக்கணும் என்றா ஊர்ல முயற்சி செய்யறது ரெண்டாவது, முயற்சி செய்யணும் மஸ்ஜிதுல. நீங்க மஸ்ஜித் எப்ப செழிப்பாக்குவீங்களோ உங்களோட ஊர் தானா செழிப்பாகும். ஒரு ஊருடைய பரக்கத்தை வச்சிக்கிறது அல்லாஹ் மஸ்ஜிதுல. ஒரு ஊருடைய முன்னேற்றத்தை அல்லாஹ் வச்சிக்கிறது மஸ்ஜிதுல. ஒரு ஊருக்கு அல்லாஹ்ட உதவி ஓணும் என்றா மஸ்ஜிதுகள் ஹயாத்தாக்கப்படணும். மஸ்ஜித் ஹயாத்தாவாம ஊர் ஒரு நாளும் ஹயாத்தாவாது. அங்க எவ்வளவு பேர் எவ்வளவு பணம் படைச்சவங்க என்ன ரீதியில முயற்சி செஞ்சாலும் வெளிரங்கத்துல முயற்சி மாதிரி முன்னேறமா ஈக்கும். ஆனா அந்த முன்னேற்றத்துல எந்த பரக்கத்தையும் பார்க்கலாம் மஸ்ஜித முன்னேற்ற வரைக்கும். அப்ப அல்லாஹு தஆலாவுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதத்தான் முதலாவது விளங்கினாங்க. ஹிஜ்ரத்ல மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போறாங்க. ஹிஜ்ரத் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஹிஜ்ரத் என்றா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போறது, அகதியாக போறாங்க. மக்கா பிறந்து வளர்ந்த கமையை விட்டுட்டு மதீனா யாரெண்டே தெரியாத ஒரு பூமிக்கு போறாங்க. இந்த போகக்கூடிய நேரத்துல கொஞ்சம் சிந்திங்க இந்த வார்த்தைய. ஒரு இடத்துல இருந்து நாங்க இன்னொரு இடத்துக்கு போறோம், போகக்கூடிய நேரம் சொத்து செல்வம் ஒன்றேமே எடுத்துட்டு போவல, ஊடு வாசல் ஒன்றேமே எடுத்துட்டு போவல, கையில மடியில சல்லி காசு பணம் ஒன்றுமே இல்ல, எல்லாத்தையும் முட்டுட்டு இவங்க போறாங்க. வெறும் அகதியாக மட்டும் அவங்களுக்கு தேவையான 1-2 விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. அங்க போய்த்து ஒன்றும் இல்ல, வாழ்வாதாரத்துக்கும் ஒன்றும் இல்ல, தொழிலும் ஒன்றும் இல்ல, தங்குறதுக்கும் ஒன்றும் இல்ல, ஒன்றுமே இல்ல. கொஞ்சம் யோசிங்க இந்த நிலைமை. மிச்சம் தூரம் போக வேண்டிய ஒரு பயணம். இந்த காலத்துல மக்கால இந்த மதீனாக்கு ஹஜ்ஜும்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியுமே, மக்கால இந்த மதீனாக்கு கிட்டத்தட்ட அந்த பஸ்காரம் போற ஸ்பீட் இந்த கொழும்புல அந்த ஸ்பீட்ல எவனும் ஓடுறதில்ல, எந்த பஸ்காரனும் அப்படி ஓடுறதில்ல. 180 ஸ்பீட்ல ஓட்டுவாங்க. 180 ஸ்பீட்ல ஓடினாலும் கிட்டத்தட்ட 5 hour 6 hour அந்த ஜேர்னிக்கு மக்கால இருந்து மதீனா, அந்த அளவுக்கு தூரம். அப்ப மக்கால இருந்து மதீனாக்கு சில சஹாபாக்கள் நடைபயணமாக வந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு நடந்து வந்தாங்க. சிலவங்க ஒட்டகத்துல குதிரையில எவ்வளவு காலம் பெய்திக்கும், மாச கணக்கு நடந்து நடந்து நடந்து. இப்ப நாங்க போறத போல நல்ல ரோட்டு மீக்கல்ல, கல்லு முள்ளு ஓடையிலும் வாகனம் மீந்தாலும் ஓடையில் அந்த காலத்துல. ஏன்னா கல்லு முள்ளு ரோட், நாங்க அப்படி ஈக்கிற ரோட்ல குன்றும் குழியுமா ஈக்கிற ரோட்ல உரமா போயிடும் வாகனத்துல எல்லாம் பெய்திடும். அப்படியான ரோட்ல மாச கணக்கு பிரயாணம் செஞ்சு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க, ஒன்றுமே இல்ல கையில். கொஞ்சம் யோசிங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல போயிட்டு முதலாவது அவங்களுக்கும்
அவங்களோட வந்த சஹாபாக்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்திக்கணும். எதை நாங்க எங்கட குறப்புத்தில எப்படி யோசிக்கிறேன் பேசுறேனே செல்றேன். சரியான ஒரு தொழில் ஒன்று அமைச்சு கொள்ளணும், ஊடு வாசல் ஒன்று எடுத்து கொள்ளணும். அங்கே நீங்க வந்தீங்க ஒன்றும் இல்லை, ரோட்ல படுக்கையில வேண்டும் பேசுவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது செஞ்ச வேலை குர்ஆன் சொல்லுது, லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, மஸ்ஜிதுல் குபான்னு சொல்லுவாங்க. அந்த மஸ்ஜிதுல் குபான்டா உலகத்துல முதல் கெட்டப்பட்ட மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதுடைய முதலாவது கல்ல அடிக்கல் நடுறான். முதலாவது வீடு கெட்டிக்கொள்ளல, ஒன்னாவது கெட்டினது மஸ்ஜித. அதுதான் குர்ஆன் சொல்லுது, லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜிதுல் குபா, முதலாவது கெட்டின மஸ்ஜித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடு கெட்ட முன்னுக்கு மஸ்ஜித கெட்டோணுமே. ஏனப்ப மஸ்ஜித கெட்டோணும், ஊட கெட்ட முன்னுக்கு தொழில் அமைக்கும் முன்னுக்கு ஏன் மஸ்ஜித கெட்டோணும்? அவங்க விளங்கிந்தாங்க, எங்கட ஊர்ல எங்கட வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்கணும் என்றா நாங்க ஒன்னாவது மஸ்ஜிதுல கை வச்சாதான் முன்னேற்றத்தை பார்க்கணும். இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் விளங்கினாங்க, சஹாபாக்களும் சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்படி எங்கட ஒரு லீடர் முடிவெடுத்து என்ன, நாங்க லீடருக்கு பைத்தியக்காரன் தான் ஏசுவோம். கொஞ்சம் தலை சத்தமோ தெரியா, அவனுக்கு ஊடு வாசல் இல்லாம ஈக்கிறான் சுத்தி கொண்டு, இவன் என்னென்றா போயிட்டு மஸ்ஜிதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்றுவா. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், இதை ஹயாத்தாக்கும். மஸ்ஜித ஹயாத்தாக்கினா தான் எங்கட ஊடு ஹயாத்தாகும். இதை சரியா விளங்கினான். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. எப்படி என்றா, எந்த ஊர்ல ஒரு மஸ்ஜித கெட்டறதுக்கு வசதி இருந்து, எந்த ஊர்ல ஒரு மஸ்ஜித கெட்டறதுக்கு வசதியும் மீக்குது, இட வசதியும் மீக்குது, பண வசதியும் மீக்குது, இப்படி ஈந்தும் ஒரு ஊர்ல மஸ்ஜித கெட்டாம ஈக்கிறாங்களா, அந்த ஊரோட நான் போர் புரிய தயாராக ஈக்கிறேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு மஸ்ஜிதுகளுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கரிசனையோட நடந்தா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஏனென்றா இந்த மஸ்ஜித் அது மஸ்ஜித் வாரியான ஒரு உம்மத், மஸ்ஜிதோட தொடர்புள்ள ஒரு உம்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜித பயன்படுத்திய விதமே வித்தியாசம். நாங்க மிஞ்சி மிஞ்சி போனா மஸ்ஜித் எதுக்கு பயன்படுத்துறேன்னு கேட்டா 2-3 பதில் ஈகும் எங்ககிட்ட. எதுக்கு நீங்க மஸ்ஜிதுக்கு போறேன் என்ன சொல்லுவோம்? தொழுவ போறேன், வேற பேசுங்களே, ஒரு முசாஹரா ஓத போறேன், வேற வேற இன்னும் பதில் ஒண்ணும். பயான் நடந்தா போறேன், ஒரு குத்துபா ஜும்மா தீதோலுக்கு போறேன், வேற ஒரு நிக்கா மஜ்லிஸ் போறேன், வேற மையத்தொண்ட தூக்கொண்டு போறேன், வேற அவ்வளவுதான். வேற மஸ்ஜிதுக்கு எங்களுக்கு வேலை இல்லை, அது அவ்வளவுதான் எங்கட வேலை இல்ல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் இதுக்கு மட்டும் பாவிக்கல, நாங்க ஐத்தா மஸ்ஜித விளங்கிக்கிற விதம் பில. சிலவங்க அதுதான் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையிலும் கூட்டிக்கொண்டு வந்தா மஸ்ஜிதுல ஓடியாடி விளையாடினா அவங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க, ஏசவானும். ஏனென்றா சில நாடுகள்ல போயிட்டு பார்க்கலும், அரபு நாடுகள் இஸ்தாம்பூல் அங்கெல்லாம் போயிட்டு பார்க்கலும் மஸ்ஜிதுக்குள்ள பிளே ஏரியாவோட வச்சுக்கிறாங்க சின்ன பிள்ளைகளுக்கு. அவங்களுக்கு உள்ளுக்கு வந்தா வேலை தொழுறது இல்ல. 7 வயசு மட்டும் தொழுற கடமையா? 10ல தான் கடமையாகும். 7லயும் சொன்னாங்க என்ன தொழுறதுக்கு எப்படி செய்ய ஆதீஸ் இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். என்ன சும்மா முதாகரா பேசிக்கொள்வோமே. எப்படி ஆதீஸ்? தொழுறதுக்கு 7 வயசுல என்ன செய்யணும் சொல்லணும். அடிங்கன்னு சரிய செல்லல்ல, 7 வயசுல சொல்லதான் ஓணும். அப்ப 7 வயசு வரைக்கும் ஒரு சின்ன புள்ள வந்து மஸ்ஜிது ஓடுது அப்படி சொல்லலுமா? கொலைக்கிறல்ல புள்ளைய பார்த்து, இது முறையல்ல. நீங்க மஸ்ஜித நிர்வாகி அது வீட்டுல அங்க வச்சுக்கோங்க. மஸ்ஜித் உள்ளுக்கு வந்தால் அந்த புள்ளையோட நடந்து கொள்ற முறையோட நிர்வாகிக்கு, நிர்வாகி மட்டுமல்ல மற்றவங்களுக்குமே ஒரு பொறுப்பு உண்டு. அந்த புள்ளைக்கு சில நாடுகள்ல பிளே ஏரியா வச்சுக்கிறாங்க. அவங்களோட வேலை அவங்க விளையாடுறது தான் வேலை. அவங்க பார்க்கட்டும், பார்த்தா போதும். ஒட்டோவா ரெக்கார்ட் ஆகி கொண்டு ஈகும். நாங்க பிள்ளைகள் கவனிக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் கவனிப்பான், அது ரெக்கார்ட் ஆகி கொண்டு அந்த பிள்ளைகள் ஐட்ட பாட்டில் ஐட்ட வேலையை செய்யடும். ஏனென்றா 5 நேரம் தொழுறது எங்களுக்கே பாரம். அப்படிதான் தக்பீரை கெட்டினா இப்ப இந்த இஷாவுடைய தொழுகை 4 ரகாத். இந்த 4 ரகாத்துல எனக்கு ஒரு சிந்தனையுமே வரலாக தரது. நான் பக்கா 4 ரகாத்தும் அல்லாட சிந்தனையில தான்
தொழுந்தனேண்டு கையை தூக்குங்கண்டா எத்தனை பேரு கை தூக்கலும்? எனக்கே கை தூக்கலாம். ஏண்டா அப்படி கன்சன்ட்ரேட்ல 100க்கு 100 வீதம் யாருக்கும் தொலையலாம். இது சரியா செல்லுது. எங்களுக்கு நிறைய சட்டத்திட்டத்தை படிக்கணுமே. 100க்கு 100 வீதம் ஒரு நிலையோட யாருக்கும் தொழ முடியாது. ஏனென்றால் ஹின்சப் என்று செல்லக்கூடிய ஒரு ஷைத்தான் ஒன்று அல்லாஹ் வச்சுக்கிறான். இவண்ட வேலை தொழுவேல மனுஷரை கொலப்புரை, தேவையில்லாத சிந்தனையை கொண்டு வாரை. நைட்டுக்கு மதரசால் என்ன சாப்பாடோ தெரியா வரதான் என்ன போனாதான் விளங்கும். சிந்தனையோடு வாரேன் தொழுவேல தான் வரும், சும்மா இப்ப போல வராது. ஏன்னா ஹின்சப் என்ற ஷைத்தாண்ட வேலையே மனுஷனை குழப்புவான். தொழுவேல 100க்கு 100 கன்சன்ட்ரேட்டோட தொலையலாம். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, 100க்கு 100 கன்சன்ட்ரேட்டோட தொழுறேன்னு சொன்னா அது யஹூதி நஸ்ரானிட்ட தொழுவையா தான் ஈக்கும் என்றாங்க அலி ரலியல்லாஹு. அப்படி தொலையலாம். அது சிந்தனை மாறும். சிந்தனைய கண்டினியூ பண்றதுதான் இஸ்லாத்துல பில. சிந்தனை ஒன்று வருவது அதனால கண்டினியூ. சரி இமாம் ஓதி முடியட்டுமே சுன்னத்தான சூரா, அது வரைக்கும் நாங்க எங்க லிஸ்ட் ஒன்றை போடுவோம். நாளைக்கு என்னென்ன வேலை தக்வீரை கேட்டையும் லிஸ்ட போட்டுறாரு அவர் சுன்னத்தான சூரா ஓதம் காட்டும். இது கண்டினியூ பண்றாரு, இது பில. நான் சொல்ல வாரது என்னன்னா, இது வஸ்வாஸ் என்ற தலைப்பு கீழால வரும். இது இந்த தொழுகையில குழப்பற எல்லாம் வஸ்வாஸ் என்ற தலைப்பு இல்ல. நான் சொல்ல வார என்னன்னா, எங்களுக்கு கூட ஒரு 4 ரக்காத் தொழுவுறதுக்கு ஒழுங்கா ஒரு சிந்தனையில தொலையலாம் தொழுவ பாரமேண்டா அந்த 6 வயசு பிள்ளைக்கு இபாதத் பாரம் இல்லையா? அந்த புள்ளை எப்படி போர்ஸ் பண்ற? ஒழுங்கா இல்ல நான் போல நீ சேர்ந்து வரணும். சில சுஜூதுல அப்படித்தான் சின்ன புள்ளை தலையை தூக்குவாங்க, பல்ட்டி கடிக்க பார்ப்பாங்க. சின்னவங்களோட அப்படித்தான் கொஞ்சம் அப்படி பிடிப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் செல்றல. அவங்க ஈக்கட்டும், அவங்க ஈக்கிறமா ஈக்கட்டும். அது சின்ன பிள்ளைகள் அப்படித்தான். கொஞ்சம் ஒரு வயசு வரப்போல சொல்லித்தான் கொடுக்கும். என்ன நாங்க இப்ப மிரட்டினா அவன் சொல்லுவான், இல்ல வாப்பா நான் வரல பள்ளிக்குண்டுவான். ஏன் இல்ல பள்ளிக்கு வந்தாவே வாப்ப பேசுறாரு இல்ல. ஏனென்றா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், தொழுந்தா சொர்க்கம் போவாய் வாப்பான்னு தான் செல்லும். தொலாட்டி நரகம் பெய்த்துருவான்னு செல்லப்படாது, வரவே மாட்டான். செல்ற முறைக்கு பிள்ளையோடு. அப்ப எங்களுக்கு நாங்க மஸ்ஜிதுக்குள்ள வந்தேன்டால் எங்களுக்கு ஒரு கன்சன்ட்ரேட், அது ஒரு தொழுகைக்கு நாங்க பாவிக்கிற மஸ்ஜித கொஞ்சம் ஒரு சில வேலைகளுக்கு பாவிக்கிறேன். நான் இப்ப நீங்க சென்னி ஒரு 5 விஷயத்துக்கு பாவிக்கிறேன். இந்த மையத்துக்கு அதுக்கு இதுக்கு நிக்காக்கு தொழுவுறதுக்கு குர்ஆனோத பயானோலிந்தா கேட்க வர அவ்வளவுதான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜிதுகள் இதுக்கு பாவிக்கப்படல. மஸ்ஜிதுகள் கல்வி கூடங்களாக பாவிக்கப்பட்டுச்சு, படிக்கிற இடம். ஏன் எங்கட மஸ்ஜிதுல ஒரு ஓலைவல் எடுக்கிற பொடியமார்கள் ஒரு 10 பேர் இருக்கிறான், ஒரு கன்சன்ட்ரேட்ல படிக்கலாம். மஸ்ஜிதுலயே இடம் ஒன்று கொடுக்கல படிக்கிறது, பிழையா இல்லை சரியத்துல. ஒரு ஏலவலுக்கு ஏன் இடம் ஒன்று கொடுக்கலாம்? கொடுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம் தாராளமா. ஈமான படிச்சு கொடுத்த இடம் மட்டும் இல்ல, மார்க்கத்துடைய இல் மட்டும் அல்ல, உலகத்துடைய இல்மையும் படிச்சு கொடுத்தாங்க. பத்ர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில கைதிகளை பிடிச்சான். பத்ர் யுத்தம் முடிஞ்சதுக்கு போற ஒருத்தர் ஒரு மஷூரா சொன்னா இவங்க என்ன செய்வோம் என்று ஒவ்வொருத்தர ஒரு மஷூரா சொல்லி கொண்டு போனாங்களே, இவங்களை ஐ செய்வோம், இவங்களை இது செய்வோம். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் சொல்ல ஒத்தனை ஒண்ணு செய்து எல்லாத்தையும் களத்தை வெட்டி போடுங்க யார் சொல்ல சும்மா பார்த்து கொண்டீங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னா இவங்களை நாங்க எங்கட பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துக்கு பாவிப்போமேண்டா. படிப்பு விஷயம் என்று சொன்னாங்க, எங்கட பிள்ளைகளுடைய கல்வியுடைய விஷயத்துக்கு பாவிப்போம். இந்த இடத்துல மார்க்க கல்விய அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏனென்றா மார்க்கத்தை படிச்சவங்க தான் முக்காவாசி ஈக்கிறாங்க சஹாபாக்கள். அவங்கள விட இங்க இருக்கக்கூடிய கைதிகள் என்ன படிச்சு கொடுக்க போறாங்க? அப்ப மார்க்கத்தை பேசல. அந்த இடத்துல பேசினது உலக கல்வியுடைய விஷயத்தை தான் பேசினான், இதை படிச்சு கொடுக்கறத பத்தி பேசினான். நான் இதை பேச வரல, மார்க்கத்தை விட இது முக்கியம் என்று இல்ல, இதையும் பேசிக்கிறாங்க சஹாபாக்கள். ஏனென்றா ஒரு கிதாபை விளங்கணும் என்றாலும் ஆனாவன கட்டாயம் தேவை, இல்லாட்டி எப்படி விளங்கும்? ஆனவன் தெரியும் அளவங்கும் தெரியாம போய்த்திரும். ஆனா அவன தெரிஞ்சாதான் ஒரு கிதாப கூட விளங்கலும், ஒரு ஹதீஸ கூட படி அர்த்தம் விளங்கும். அப்பதான் அப்ப உலகத்துல மஸ்ஜிதுகளை பாவிச்சது ஈமானுடைய கல்விக்கு மாத்திரம் அல்ல, உலக கல்விக்கு பாவிச்சான். அதே போல நீதி நேர்மைகளை படிச்சு கொடுத்தாங்க. கணவன் மனைவி பிரச்சனையா வெளியில எல்லாம் கூட்டுறல்ல, மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்தாங்க 2 பேரு. அவங்களோட பக்கத்துல இவங்களோட பக்கத்துல நியாயங்கள், நீதி நேர்மைகள், தீர்ப்புகள் எல்லாம் வழங்கினது மஸ்ஜிதுல. குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டது மஸ்ஜிதுல. சிலவங்களுக்கு வில்வித்தைகள் படிச்சு கொடுத்தது மஸ்ஜிதுல. தற்காப்பு கலைகள் படிச்சு கொடுத்தது மஸ்ஜிதுல. எல்லாம் மஸ்ஜிதோட தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை இணைச்சாங்க.
அதுதான் சஹாபாக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் வெளியில ஓட்டுறல யாரும், என்ன பிரச்சனை வந்தாலும் மஸ்ஜிதுக்கு தான் வருவாங்க. ஒரு சஹாபிய பாக்குறாங்க, தொழுவு இல்லாத நேரம் மஸ்ஜிதுல இருக்கிறான். கேட்டாங்க என்ன சொன்னா, யார் சொல்ல கடன் பிரச்சனை ஆகிதான் மஸ்ஜிதுக்கு வந்து, என்ன கடன் சரியான பிரச்சனை, அதனால மஸ்ஜிதுக்கு வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி மைண்ட்ல பதிய வச்சாங்க, ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்தாங்க. உலகத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் மஸ்ஜிதோட சேர்ந்து அந்த பிரச்சனை இல்லாமலாக்கிக்கோங்க. இந்த மைண்ட் செட்டை சஹாபாக்களுக்கு கொண்டு வந்தாங்க. இது எங்கட சமூகத்துல இல்லாத சுட்டின் தான். அதிகமானவங்களுக்கு மஸ்ஜிதுகளோட ஈக்கக்கூடிய தொடர்புகள் இல்லாம போயிட்டு, எங்கட ஸ்ரீதேவிகளுக்கு மஸ்ஜிதுகளோட தொடர்பு இல்லாம போனதுக்கு காரணம் சடங்குகளுக்கு மட்டும் மஸ்ஜிதுகள் பாவிக்கப்படுது. சிலவங்க மஸ்ஜிதுக்கு தொலை வாரதே இல்ல, அவன் மஸ்ஜிதுக்குள்ள வாரதா இருந்தா சுந்தூக்குள்ளுக்கு வச்சு மையத்தாகத்தான் மஸ்ஜிதுக்குள்ள வாரான். அதிகமானவோட நிலைமை மஸ்ஜிதோட எந்த தொடர்பும் இல்ல. இன்னும் சில கூட்டம், நான் யாரையும் குறிப்பிட்டு பேசல, சிலவங்க மஸ்ஜிதுல எல்லா விஷயத்திலும் பின்னுக்குதான். மஸ்ஜித் ரீதியா ஏதாவது ஒரு நலவு நடக்குதுண்டா ஒன்றுக்கும் முன் வாரல்ல. மஸ்ஜிதுல ஒரு சிரமதானம் முன்னுக்கு வாரல்ல, மஸ்ஜிதுல கொஞ்சம் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க முன்னுக்கு வாரல்ல, மஸ்ஜிதுல அது கொஞ்சம் செய்ய போறாங்க ஒன்றுக்கும் முன்னுக்கு வாரல்ல. எல்லாத்தையும் சும்மா பாக்குறேன். மஸ்ஜிதுடைய விஷயத்திலும் பின்னுக்கு, மஸ்ஜிதுக்குள்ள வந்தாலும் பின்னுக்கு. யாரையும் குறிப்பிட்டு செல்லல, சில விஷயங்கள் உடைச்சி பேசணும். உலமாக்களீகே சமூகத்துல பட்டர் பூசிட்டு மிம்பர்லயும் இறங்கக்கூடாது, பயான்லயும் இறங்குறல்ல, அந்த அந்த பேச்சு சரி வராது. பட்டர் பூசிட்டு இன்னொரு பயம் கிடைக்கணும், அது கிடைச்சாலும் உண்டு கிடைக்காட்டியும் உண்டு. சமூகத்துக்கு உடைச்சி உண்மைகள் பேசப்படணும். மஸ்ஜிதுக்குள்ள வந்தா முன்னுக்கு வார விஷயத்துல போட்டி போடுவோம். சில மனிதர்கள் எங்களுக்கு பார்க்கலும், மஸ்ஜிதுக்குள்ள வந்தா சிலவங்களை பார்ப்பீங்க, உள்ளுக்கு வருவாங்க, வந்தா தொழுறதுக்கு முன்னுக்கு பொம்பனும் 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 எல்லாத்தையும் முன்னுக்கு அனுப்புவார். இவர் முன்னுக்கு வாரல்ல. பயானுக்கு வந்தாலும் பின்னுக்கு தான் ஆயிப்பாரு. ஜும்மா குத்துபாக்கு வந்தா பின்னுக்கு ரெடி ஆயிப்பாரு படிக்கிட்ட. ஏன்னா சலாம் கொடுத்த உடனே ஓடையிலும் அப்பதான் முன்னுக்கு போய் தீண்டா வாரத்துக்கு சரியான கஷ்டம் மஜான். எல்லாம் தொழுந்து கொண்டிருப்பான் ஒரு சுண்ணத்து, எல்லாம் தொழுந்து முடியங்காட்டிலும் ஈக்கணும், முன்னுக்கு வாரல்ல. இது இந்த காலத்துல மட்டும் இல்ல, சஹாபாக்கள காலத்துல இப்படி ஒரு கூட்டம் ஈந்தா மஸ்ஜிதுக்கு வருவாங்க, வந்தா எல்லா விஷயத்திலும் இபாதத்துல எல்லாத்திலும் பின்னுக்கு தான் நிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க கவனிச்சாங்க. புகாரியுடைய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், கவனிச்சு சொன்னாங்க, லா யஸாலு கௌமுன் யதஅخرون ஹத்தா யுஅخرஹுமுல்லாஹ். சொன்னாங்க, யார், இந்த வார்த்தையை மௌத் வரைக்கும் நினைவை, யார் மஸ்ஜிதுல எல்லா விஷயத்திலையும் அமல் இபாதத்துடைய விஷயத்துல யார் பின்னுக்காவிப்பாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நலவையும் அல்லாஹ் பின்னுக்காக்குவான். இந்த வருஷம் உம்ராக்கு போகணும், போக மாட்டான், 10 வருஷம் ஆகும் போறதுக்கு. இந்த வருஷம் பிசினஸ்ல பெரிய லாபம் உண்டு கிடைக்கணும், கிடைக்காது. பின்னுக்கு பல வருஷங்கள் பின்னுக்கு போமேன். மஸ்ஜிதுடைய விஷயத்துல நீங்க பின்னுக்கா, உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா நலவும் பின்னுக்கா. அதுக்கு தான் உலமாக்கள் சொல்றாங்க, மஸ்ஜிதுக்குள்ள வந்தா முன்னுக்கு வாங்க, பயானா முன்னுக்கு வாங்க, தொழுகையா முன்சப்புக்கு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்சப்ல தொழுறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஷாபா கைரா யார் சொல்ல, ரெண்டாவது சப் சொன்னா முன்சப்ல இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ரெண்டாவது தடவை துவா செஞ்சா திருப்பி சஹாபாக்கள் யார் சொல்ல, ரெண்டாவது சஃப சொன்னா முன்சப்ல இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். 3 தடவை சொல்லிட்டான். சஹாபாக்களுக்கு கவலை ஆகுது. கேட்டாங்க, யார் சொல்ல, ரெண்டாவது சஃப் 3 தடவைக்கு போறோம், 4வது தடவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டாவது சஃப்ல இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். 3வது சஃப் 4வது சஃப் அப்ப அவங்க எல்லாம் லிஸ்ட்லயே இல்ல, அவங்க எல்லாம் பட்டியலுக்குள்ளே வரமாட்டாங்க. அதுக்கான தொலை வானமேனி செல்ல போட்டி போட சொல்லி செல்றோம். முன் சஃப்புக்கு வரணும், முன்னுக்கு வரணும். எல்லாத்திலையும் மஸ்ஜிதுடைய விஷயத்துல நாங்க முன்னுக்கு, எதா ஐந்தாலும் முன்னுக்கு. ஆனா உலக விஷயத்துல எல்லாத்திலையும் முன்னுக்கு போக பாப்பாரு. ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போனா பின்னுக்கிறது கஷ்டம். யார சரி தலையை தடாவி அதை இதை கொடுத்து பகாவை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து எப்படியாவது முன்னுக்கு தான் ஓட பாப்பாரு. மாத்தே பொட்ட கிசராட்ட லைசன்ஸ்லயும் முன்னுக்கு, ஐடென்டி ஆபீஸ்லயும் முன்னுக்கு, மஸ்ஜிதுல சில விஷயத்துக்கு முன்னுக்கு வாரு. ரமலான்ல ஈச்சப்பழம் பாசல் முன்னுக்கு, அதே விட்றல்ல, அந்த ஈச்சப்பழம் வீட்டுலேயும் 5 கிலோ இதே எடுத்துக்கொள்ள வருவார்.
முன்னுக்கு, அதுக்கு கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி முன்னுக்கு வருவார். பொம்பளைகளோட எல்லாம் சண்டை பிடிச்சி முன்னுக்கு வந்துருவார். அதே போல ரமலான்ல ஒரு பார்சல் கொடுக்குறாங்க, உணவு பொருட்கள், முன்னுக்கு வந்துருவார். ரமலான்ல கஞ்சி கொடுக்குறாங்க, அடிச்சு பிடிச்சி முன்னுக்கு வருவார். உலக விஷயம் எல்லாத்துலயும் ஆள் முன்னுக்கு. ஆனா மஸ்ஜித் வந்தா முன்சப்பு போறீங்க, நீங்க போனீங்க, ஜும்மாக்கா நீங்க போனீங்க பாசல் இல்லை, ஜும்மாவே முன்னுக்கு என்ன முன்னுக்கு இருந்தா தூங்கிடலாம், சில நேரத்துக்கு எழுப்பாட்டி விட்டுருவாரா சார். அது சுட்டும் பின்னுக்கு ஆகுறீங்களா விளங்கிக்கோங்க. என்னோட வாழ்க்கையோட நலவும் பின்னுக்கு போகும். என்னோட மகளோட கல்யாண விஷயம் பின்னுக்கு ஆகும், மகன்ட கல்யாணம் பின்னுக்கு ஆகும், வீட்டு கட்டுற விஷயம் பின்னுக்கு ஆகும், ஹஜ்ஜுக்கு போற பின்னுக்கு ஆகும், எல்லாம் பின்னுக்கு போகும். ஏன் மஸ்ஜிதை நீ கவனிக்காடி உன்னோட வீட்டை நாயம் கவனிக்கணும். ஏன் மஸ்ஜிதுக்கு முன்னுரிமை கொடுக்கும். கொடுத்து பாருங்க, வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. சஹாபாக்கள் மட்டும் இல்ல, சலஃபுகள் உலமாக்கள் அனுபவபூர்வமா எழுதிக்கிறான், வாழ்க்கையில கண்டிக்கிறோம். அந்த காலத்துல வாழ்ந்த நிறைய பேர் மஸ்ஜித் அவ்வளவு நேசிச்சான். சில மக்கள் எப்படி என்றா மஸ்ஜிதுக்கு மற்றவங்களோட சேர்ந்து முன்னுக்கு வாரை மட்டும் இல்ல, தனியொரு மஸ்ஜிதை கெட்ட முன்னுக்கு வந்தான். இந்த டர்க்கில நான் அந்த சம்பவத்தை வாசிக்கக்கூடிய நேரம் சரியான ஆச்சரியம். டர்க்கில ஒரு மஸ்ஜித் உண்டு இருக்குது, இஸ்தாம்பூல்ல. டர்க்கில இஸ்தாம்பூல்ல ஒரு மஸ்ஜித் உண்டு. அந்த மஸ்ஜிதுல பேர் 1750 கெட்டின மஸ்ஜித். கொஞ்ச காலங்களுக்கு முன்னால, ஒரு 250-300 வருஷங்களுக்கு முன்னால கெட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித். இதை கெட்டினவர் ஹைருத்தீன் ரஹிமஹமுல்லா என்று சொல்லி தனி ஒருத்தர். இந்த காலத்திலும் தனி மஸ்ஜித் கெட்டினவங்க ஈகிறாங்க. அந்த காலத்திலே ஏதாவது ஒரு காலத்துல தனி ஒரு மனுஷன் முன்னுக்காவே ஒரு மஸ்ஜிதை கெட்டினான். இவருக்கு சொல்ற ஹைருத்தீன் ரஹிமஹமுல்லா. அந்த மஸ்ஜிதோட பேர் என்னண்டா, ஆச்சரியம் வாங்கி இந்த பேரை பார்க்க போல. இந்த வாழ்க்கையில எந்த மஸ்ஜிதுக்கும் அப்படி ஒரு பேர் இல்ல. அந்த டர்க்கி பாஷையில மஸ்ஜித் சாங்கியதீம், அந்த பாஷையில சாங்கியதீம் சொல்றேன் அந்த மஸ்ஜிதுக்கு. அத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். என்னண்டா, நான் திண்டுட்டன் போல நினைக்கிறேன் மஸ்ஜித். கேள்விப்பட்டியா மஸ்ஜித் உண்டு? அது இப்ப உதாரணத்துக்கு இது ரவுலத்து சாலிஹின். ரவுலத்து சாலிஹின் என்றா நல்லவர்களுடைய ஒரு கூட்டம். அந்த மஸ்ஜிதுல பேர் மஸ்ஜிதுல் ஹுதாண்டிக்கும், நேர்வழி, அப்படி ஒவ்வொரு மஸ்ஜித் பேர். அதுக்கு நல்ல நல்ல அர்த்தங்கள் பார்த்தா வைப்பாங்க. ஆனா இந்த மஸ்ஜித் பேர் மஸ்ஜித் சாங்கியதீம். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய மஸ்ஜித், பெரிய ஜாமியா உண்டு இஸ்தாம்பூல்ல. நான் திண்டுட்டன் போல நினைக்கிறேன் மஸ்ஜித். இது ஏன் இப்படி ஒரு பேர் இந்த மஸ்ஜிதுக்கு வச்சீங்கன்னு பார்த்தா இதுட சம்பவம் சுபஹானல்லாஹ் அப்படி ஆச்சரியம். கிதாபுல எழுதுறாங்க, இந்த ஹைருத்தீன் ரஹிமஹமுல்லாக்கு பெரிய ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. அவரோட மவுத்துக்கு முன்னால சொந்த செலவுல ஒரு மஸ்ஜித் ஒன்று கட்டிட்டு மவுத்தாகும். சொந்த செலவுல மவுத்தாகணுமே ஆசை. ஆனா இவர்கிட்ட இந்த ஒரு வீணான ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. என்னண்டா, கையில சல்லிந்தா என்னத்தை கண்டாலும் ஆசைப்பட்டு தின்றுவாரு. சும்மா என்னத்தை சிற்றுண்டிகள் அது இதோல என்னத்தை கண்டாலும் ஆசைப்பட்டு தின்ற, ஸ்வீட்டோல கண்டா தின்றுவார். இவர் ஒரு தடவை என்ன செஞ்சாரு, நான் இந்த ஸ்வீட்டு தின்றதுக்கு பதிலாக இந்த சல்லியை நான் கொஞ்சம் சேர்த்து வச்சா மஸ்ஜிதுள்ள கெட்டீரியல் இந்த சல்லியை கொண்டு அதுக்காக ஒரு முயற்சி செய்வோம் என்று சொல்லி என்ன செஞ்சாருண்டா, போவாரு பஜாருக்கு, உழைச்சிட்டு போகல அந்த சிற்றுண்டி வேங்குற சல்லி ஈகும், இது அந்த ஸ்வீட்டும் ஈகும். பார்த்துட்டு சொல்லுவாரு, எல்லாத்துல முன்னுக்கும் கத்தி சொல்லுவாரு, இந்த சல்லி நான் இந்த ஸ்வீட் வேங்க வச்ச சல்லி தான், ஆனா இந்த ஸ்வீட் நான் திண்டுட்டன் போல நினைச்சு கொள்றேன், இந்த சல்லி எடுத்து நான் சேர்த்துட்டு வருவேன். அப்படி பல வருஷம் சேர்த்து கெட்டின மஸ்ஜித் தான் மஸ்ஜித் சாங்கியதி. அதுக்குதான் மக்கள் சொன்னாங்க, நான் திண்டுட்டம் போல பஜார்ல இருந்து கத்துவார். எல்லா நேரத்திலும் கத்தி தான் முட்டியில போடுறேன். நான் திண்டுட்டம் போல நினைச்சிட்டேன், இதை நான் திண்டுட்டேன் சொல்லி 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 மக்கள் எல்லாம் நான் திண்டுட்டம் போல நினைக்கிறேன் மஸ்ஜித். இஸ்தாம்பூல சர்ச் பண்ணி பார்த்து நம்ம பெரிய ஜாமியா உண்டு இந்த காலத்துல, பெரிய மஸ்ஜித். அப்ப கொஞ்சம் யோசிங்க, சொல்ல வர விஷயம் என்னண்டா, இப்படியும் மக்கள் மஸ்ஜிதுக்காவே முன்னுக்கு வந்துகிறான். ஆனா எங்கட ஸ்ரீதேவியோ சந்தா சல்லி எடுக்கிறதுக்கு நிர்வாகியோல் படுற பாடு சுப்ஹானல்லாஹ். வீட்டு வாசல்ல பிச்சைக்காரனை போல போய்த்து நிக்க வேண்டிய நிலைமை. சரியா பார்த்தா சந்தா சல்லி வீட்டுக்கு போய் எடுக்க தேவையில்ல, மஸ்ஜிதை தேடி வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு மஹல்லாவாசிகளும். ஏந்த மஸ்ஜிதுக்காக நான் கொடுக்கிறேன். மிஞ்சி போன எவ்வளவு, ஒரு 200 ரூபா 100 ரூபா, அந்த சின்ன கணக்கு ஒன்று தான், பெரிய கணக்கு இல்ல. நான் கேள்விப்பட்ட விதத்துல எந்த மஹல்லாலே மாசம் 1000 ரூபாய் எடுக்கிறது இல்ல.
எங்கேயுமே அவ்வளவு பெரிய அமௌண்ட் உண்டு சந்தாக்கு எடுக்க மாட்டான், சின்ன அமௌண்ட் ஒன்று எடுப்பான். அத கூட கெட்டதுக்கு எங்கட ஸ்ரீதேவியோளுக்கு பஞ்சம். பல வருஷ காலம் கெட்டி இல்ல, பல வருஷ காலம் 18,000 20,000 பேலன்ஸ், வருஷ கணக்கு பேலன்ஸ் சேர்த்து 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 கெட்டியே இல்ல வாழ்க்கையில. ஏன்னா அவ்வளவு மஸ்ஜிதோட இறக்கம் ஐஸ்வர்யம் அவர் கெட்டல. அதனால மஸ்ஜிதுடைய விஷயத்துல முன்னுக்கு வரணும். ஒவ்வொரு விஷயத்திலும் என்னோட வாழ்க்கையில இருக்கிற நலவுகள் எல்லாம் முன்னுக்கு ஆகணும்னா மஸ்ஜிதுக்கு முன்னுக்கு வரணும், மஸ்ஜிதுக்கு உதவி செய்யணும். எல்லாம் யாரையும் பார்க்க தேவையில்லை எங்களுக்கு. எங்கட மஸ்ஜித் நாங்க வந்து சுஜூத் செய்யறோமா, எங்கட புள்ள வந்து இங்க ஓதுதா, நாளைக்கு நாங்க மௌத்தாவினத்துக்கு போறோம், எங்கட பிள்ளையும் இங்க வந்து தொழும், எங்கட ஜனாதை இங்க வைக்கப்பட போகுது, எங்கட புள்ளையோட நிக்கா விஷயம் இங்க நடக்க போகுது மஸ்ஜிதால. சின்னதோ பெருசோ ஏசி போட்டோ இல்லையோ அதெல்லாம் இல்ல இங்க விஷயம். அல்லாஹுவ சுஜூத் செய்யற இடமா அந்த இடத்தை கண்ணியப்படுத்துறது ஒவ்வொரு மஹல்லாவாசிகளுக்கும் கடமை. இதுக்குதான் நிறைக்கணும் மஸ்ஜித். இபாதத்தால உயிரோட்டமாக்கணும், எங்கட அமால்களால் உயிரோட்டமாக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள காலத்துல கிதாபுகள் உலமாக்கள் எழுதுறாங்க, சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவினத்துக்கு பின்னால சில சஹாபாக்களை போய் மஸ்ஜிதுல பாப்பாங்களாம். மஸ்ஜிதுல சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால மஸ்ஜிது கிட்ட நிக்கவே இல்ல. சுபஹ் தொழுது முடிச்சதுக்கு பின்னால சூரியன் உதிக்கிற வரைக்கும் நிறைய சஹாபாக்கள் ஜிக்ர் செய்யற சத்தம் காது அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுமா. எவ்வளவு தாபியங்கள் எழுதிக்கிறான். அவ்வளவுக்கு மஸ்ஜிதுகளை செழிப்பாக்கினாங்க இபாதத்தை கொண்டு. இதை விளங்கித்தான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, சுப்ஹானல்லாஹ். அவனோட வாப்பா சொன்னாரு, ஆடு மேய்க்கிறதுக்கு கூட நீ தகுதியே இல்லாதவன் என்றார். உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, ஆடு மேய்க்கிறதுக்கு நீ தகுதியே இல்லாதவன் என்றார். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எப்ப சேர்ந்தாங்களோ எப்படி மாறினாங்க? எனக்கு போற நபி வாரல்ல, வாரத்துக்கு தகுதி என்ற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. இந்த உமர் ரலியல்லாஹு பத்தி எழுதுறாங்க, ஒரு வருஷத்துல 6 மாசம் மஸ்ஜிதுல தான் தூங்குவாங்க. ஒரு வருஷத்துல 6 மாசம் மஸ்ஜிதுல தான். பேசுற நாங்களும் பலகீனம், ரொம்ப பலகீனம். 6 மாசம் மஸ்ஜிதுல, 6 மாசம் தான் வீட்டுல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மஸ்ஜிதுல தான் ஈப்பான். என்ன சும்மா ஈப்பாங்க மஸ்ஜிதுல தான். ஆனா நாங்க நினைப்போமே மஸ்ஜிதுல சும்மா சும்மா யோசிங்க, எங்கட ஸ்ரீதேவி எல்லாம் எப்படி இஷா தொழுந்த உடனே ஓடணுமே, சின்னொரு வேலையோடிக்கு முடிச்சா ஒரு 1000 2000 கிடைச்சிரும். இப்படி அந்த துனியா 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 துனியாண்டு சல்லிட மோகம் வந்து வந்து இபாதத் கூட அவசரம். எவ்வளவு அவசரமோ சலாம் கொடுத்த உடனே ஒரு அவுராத் அஸ்தம் ஒன்றுமே இல்ல, ஒரே ஓட்டம். ஏன் தொழில் 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 ஓடுறே ஓடுறே ஓடுறே. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு 6 மாசம் மஸ்ஜிதுல, 6 மாசம் வீட்டுல. 6 மாசம் ஒரு நாள் பள்ளியில தங்குவாங்க, ஒரு நாள் பஜாருக்கு போவாங்க, போயிட்டு தொழில் செஞ்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. அல்லாஹ் எப்படி மாத்தினான், இந்த மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்ததால முழு ஊரை இல்ல முழு உலகத்துடைய ஆட்சியை கொடுத்தான். எத்தனை வருஷம்? 10 வருஷம் 6 மாசம் 4 நாள். முழு உலகத்துடைய ஆட்சியை 10 வருஷம் கொடுத்தான். ஏன்? நான் உங்களுக்கு உலகத்துடைய ஆட்சியை தந்தை காரணம் நீங்க எங்களுக்கு உங்களோட டைம்ல மஸ்ஜிதுக்கு தந்தீங்களே, 6 மாசம் மஸ்ஜிதுக்கு தந்தீங்களே. நான் உலகத்தோட காலுக்கு கொண்டு வருவோம். நாங்க ரோம் பாரிஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய ராஜதானி, வரலாறு எடுத்து பாருங்க. ரோமர்கள் ரோம் மக்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ராஜதானி குர்ஆனும் சொல்லுது. அதுல எங்கட தங்கம் என்று அழைக்கப்பட்ட ஒருத்தர் ஒரு சஹாபி என்றா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. ஐத்தா இன்னமும் சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு போல ஆட்சி ஒண்ணுமே. அவ்வளவு வீரமுள்ள சஹாபி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்தான். இவ்வளவு பெரிய ஆள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்தான். 6 மாசம் மஸ்ஜிதுல, 6 மாசம் 7 மாதம் மட்டும் மஸ்ஜிதோட தொடர்பாகும். என்னோட வாழ்க்கையில பிரச்சனையா மஸ்ஜிதுக்கு ஜிக்கர்ல இது வாழ்க்கையில சோதனை ஒத்தங்கிட்டே சொல்லவான வாய தொடர்ந்து எல்லாத்துக்கும் அது ஒரு நியூஸ் தான். உங்களோட பிரச்சனை இன்னொருத்தருக்கு சொல்றது அது ஒரு நியூஸ். அப்படியா, துவா செய்யுங்கன்னு சொல்லுவீங்க, செய்வானா? திடீர்னு நினைவு வந்தா அல்லா லேசாக்கணும்னு சொல்லுவான். வேற அந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சு கொண்டிருப்பானா? உங்களோட பிரச்சனை அவனுக்கு வெறும் நியூஸ் தான். கொஞ்சம் யோசிங்க, கல்ப திறந்து சொல்லலாத எவ்வளவு கவலை உள்ளத்திலையும். நாங்க எல்லாம் நடிகர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோமாகிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சிரிச்சு கொண்டு. ஆனா கல்புல அழுது கொண்டிருப்பார்.
வாய் திறந்து சொல்ல இல்லாத எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை, குமரு பாரம், வாலிபர்கள் தடம் மாறி மகன் சொல் பேச்சு கேட்கிறான் இல்ல, எவ்வளவு பிரச்சனை கல்புகளால. கூட பிறந்த சகோதரன் கிட்ட கூட வாய் திறந்து சொல்ல இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வெளியில கேட்டா நல்லா இருக்கிறோம் பொய்ய தான் சொல்லுவோம். ஆனா நீ யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்ல கண்ணியமிக்கவர. நான் வயதுல சின்னதுதான், அனுபவத்துல எல்லாம் அனுபவம் தந்திக்கிறார். ரப்பு கிட்ட பேச ஒரு டைம் ஒன்று எடுத்து மஸ்ஜிதுக்கு வந்து கொஞ்சம் திக்கர்ல இருந்து இஸ்திக்ஃபார்ல இருந்து அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, ஆள் எவ்வளவு கவலைக்கு ரஹ்மான், இப்படி போனா தான் நடக்கும். அல்லாஹ் கிட்ட சொல்லு, அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்குவோம். மஸ்ஜிதுக்கு நேரம் கூடுங்க. நீங்க மஸ்ஜித உதறி சொல்யூஷனை வெளியே தேடினீங்க, ஒரு நாளும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. நீ எங்க போனாலும் தீர்வு தேடினா கிடைக்கவே கிடைக்காது தீர்வு. யாரும் தீர்வு தர போறல்ல, தீர்வு ரப்பு மட்டும்தான் தரும். ஏண்டா பிரச்சனையை கொண்டு வந்தவனே அவன் தான். பிரச்சனைக்கு தீர்வும் அவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது, மனுஷன் கிட்ட தீர்வு கேட்காது. அல்லாஹ் கொண்டு வந்த ஒரு பிரச்சனைக்கு மனுஷன் கிட்ட தீர்வு கேட்கலுமா? அப்ப அல்லாஹ் தான் எங்களுக்கு தீர்வு தரும். அது சொல்லி ரப்புடைய மஸ்ஜிதோட தொடர்பாகும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் கைலுள்ளவுடைய தூக்கத்தை மஸ்ஜிதுல தான் தூங்குவான். மஸ்ஜிதுல ஈந்தா தான் அவங்களுக்கு சிறந்த சஹாபி. இன்ன லிகுல்லி நபியின் ரஃபீகன் ஃபில் ஜன்னah வ அன்த ரஃபீகி ஃபில் ஜன்னah. சொர்க்கத்துல ஒவ்வொரு நபிக்கும் ஒரு கூட்டாளி இருப்பாங்க. ஏண்ட கூட்டாளி கியாமத்துல உஸ்மான் நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி. அந்த சஹாபி மஸ்ஜிதுல தான் கைலுள்ளவுடைய தூக்கத்தை தூங்குவான். கைலுல்லாண்டா என்ன தூக்கம்? தூங்குறதானே. ஷைத்தான் அந்த தூக்கம் தூங்குறல்ல. அப்ப முழிச்சு கொண்டிருந்த இடையில ஒருத்தன் கைலுள்ளால விளங்கிக்கோங்க, அவன் ஷைத்தான். ஷைத்தானோடு கைலுள்ள தூங்க மாட்டான், முழிச்சு கொண்டு தான் இருப்பான். கைலுள்ள தூங்குற எல்லாம் சுன்னத்தான தூக்கம், அது கட்டாயம் தூங்குவோம். தூங்கியலா தங்கடம் என்ன பிரச்சனை ஒன்று இல்ல செல்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு துஹருக்கு மஸ்ஜிதுக்கு வந்தா இஷாக்கு போறதான் மஸ்ஜிதுல இருந்து வெளியே போவான். துஹருக்கு வந்தா இஷாக்கு தான் போவான். ஏன்னா மஸ்ஜிதோட அவ்வளவு மஹப்பத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுக்கு வருவாங்க, சூரியன் உதிக்கிற வரைக்கும் யாரோடையுமே பேச மாட்டான். சோமாய்க்கிறீங்களா ஆஜி அச்சா என்ன கதை, இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறல்ல. சுபோக்கு வந்தாங்கன்னா ஒரு பேச்சு அவனோடய பேச்சு இல்லை. எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசலாம். பேசாம இருப்பாங்க, ஜிக்ரிலேயே தான் இருப்பாங்க, இஸ்திக்ஃபார்லயே இருப்பாங்க. யாரோடையும் பேசுறதுல சூரியன் உதிக்கிற வரைக்கும் என்ன ஹயாத்தாக்கி கொண்டே இருப்பாங்க. சக்கராத்துடைய நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடம் பிடிச்சது மஸ்ஜிதுக்கு போகணுமே தான். 2 சஹாபாக்களோட தோல்ல கையை போட்டு கால் ஒரே போனது மஸ்ஜிதுக்கு தான். ஏன் மஸ்ஜிதுக்கு கொண்டு போயிட்டு விடுங்க, பள்ளியை கொண்டு போயிட்டு விடுங்கன்னு தான் சொன்னான். என்னோட சீதேவி எல்லாம் பள்ளியை விட்டு தூரம். பாங்க செல்ல போகல, மழை பெஞ்சாலும் வந்து பள்ளி உள்ளுக்கு ஒதுங்குறல்ல. பாங்க செல்லுது மச்சான், தொலை வேண்டிய நிலைமை வந்துடும், பெய்த்துருவோம், நனைஞ்சு சரி அப்படி என்று போற சீதேவியோல் தான் நீக்கிய தவிர மஸ்ஜிதுக்குள்ள எவனும் ஒதுங்குறல்ல. அந்த அளவுக்கு மஸ்ஜித் ஒரு கூடாத இடமாக மாறிட்டு சமூகத்துல மத்தியில். ஒரு ஹதீஸ நல்ல தெளிவா சொல்றேன், அதோட முடிச்சு கொள்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கனவுல, திருமிதியில வரக்கூடிய ரிவாயத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. இந்த ஹதீஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல அல்லாஹ்வை காண்றாங்க. அந்த நேரத்துல அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இதை கேட்கிறான். ஹல் தத்ரி ஃபீமா யஹ்தஸிமுல் மலஉல் அலா. நான் அரப சொல்லல, டைம் ஆயிரும். கேட்கிறான் அல்லாஹு தஆலா, மலக்குமார்கள் சில மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறான். அந்த மனிதர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அதிரி, எனக்கு தெரியண்டா ஒண்ணான். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா கிதாபுல வருவது அவனுடைய ஒரு பிரகாசத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அணைச்சு கொண்டான். அதுக்கு பின்னால கேட்டாங்க, இப்ப தெரியுமா? சொன்னாங்க, இப்ப எனக்கு தெரியும் யா அல்லாஹ், வானம் பூமியுடைய முழு அறிவும் எனக்கு வந்தது போல இருக்குது. கேட்டாங்க யாரு? ஒன்னாவது சொன்னாங்க, சுருக்கமா சொல்றேன், நீண்ட ஹதீஸ் சுருக்கமா பேசுறேன். சொன்னாங்க, அல் முக்து ஃபில் மசாஜிதி பஅத ஸலவாத். சொன்னாங்க 5 நேரம் தொழுகைக்கு பின்னால யாரு மஸ்ஜிதுல தரிபட்டிப்பாங்களோ, அவசரமா ஓடாதவங்க, சலாம் கொடுத்த உடனே ஓடுறவங்க இல்ல, மஸ்ஜிதுல கொஞ்ச நேரம் மீந்து அந்த மத்த கடமைப்பாடுகள் சுன்னத்தான வணக்கங்கள் எல்லாம் முடிச்சு ஆறுதலா வெளியே போறாங்க. இவர்களை பார்த்து மலக்குமார் ஆச்சரியப்படுறேன். இந்த காலத்துல அது எடுபட்டு போகுது பாருங்க. தொழுந்தோடனே பெரிய ஒரு கூட்டம் வெளியில தான். ஜும்மா முடிஞ்சா பாக்கையில சுபஹானல்லாஹ் பெரிய கூட்டம் வெளியில. என்னத்துக்கு போறேன்னு அவனோளுக்கும் தெரியா, என்னத்துக்கு நான் போறேன்னு அவனோளும் தெரியா. சும்மா எழுப்பி கொண்டு போறேன், கொஞ்சம் உட்கார்ந்து
4 ரக்காத் தொழுதோம், யா அல்லாஹ் 4 ரக்காத்துல ஒரு சுஜூத நீ கபூல் செஞ்சு இல்லையோ தெரியா, இந்த 4 ரக்காத்தை நீ கபூல் செய்யா அல்லாஹ். ஒரு துவா எத்தனை பேர் செய்யறோம்? ஒன்றும் இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்ல. ரெண்டாவது சொன்னாங்க வல் மஷ்யு அலல் அக்தாமி இலல் ஜமாஅ, ஜமாஅத்துடைய தொழுகைக்கு நடந்து வரக்கூடிய மனிதர்கள். ஊடு பக்கத்துல வச்சுக்கொண்டு கார்ல வந்து இறங்க வாரு. ஊடு பக்கத்துலயா வுது வீட்டுல செஞ்சிட்டு நடந்து வரும். நீண்ட பாதையில நடந்து வாரே, போல சுருக்கமான ஒரு பாதையில வீட்டுக்கு போறேன். இதுதான் சரியான முறை, மஸ்ஜிதுக்கு வார முறை, சுன்னத்தான முறை. நடந்து வரணும். ஒவ்வொரு எட்டுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுவது, தரஜாக்கள் உயர்த்தப்படுவது, நன்மைகள் கிடைக்குது. இவர்களை பார்த்து மலக்குமார் ஆச்சரியப்படுறாங்க. நடந்து வர இயலாத ஒரு கட்டம் என்றா பிரச்சனை ஒன்று இல்ல. நான் செல்றேன் ஊடு பக்கத்துல இருந்தா நடந்து கட்டாயம் வரணும் மஸ்ஜிது. இத பழகி கொள்ளும். மூணாவது சொன்னாங்க வஇஸ்பாகுல் வுதுஹ ஃபில் வகாரா, வெறுக்கக்கூடிய நேரங்கள்ல வுது செய்யக்கூடிய மனிதன். சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால இங்க வெள்ளி இங்க அடிக்கிற சின்ன கூதலுக்கே காத்துக்கே கூதல் வுது எடுக்கலா, ஐசையலா. எவ்வளவு கூல் பிரதேசங்கள்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு கூலான ஏரியாக்கள் இருக்கிறார். அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சோதனை. இரவு நேரம் மகரிப் தொடங்கினா இல்ல பவல்ல இருந்தே அவங்களுக்கு சோதனை தான். கூல்ல தான் வுது செய்வாங்க. என்னதான் இதாக்கினாலும் அடிக்கடி சுடுதான் வச்சு கொண்டு கேளுமா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல வுது செய்யக்கூடிய மனிதர்கள், இவர்களை பார்த்து மலக்குமார் ஆச்சரியப்படுறாங்க. இந்த 3 விஷயத்த யாரு வாழ்க்கையில தொடர்ச்சியா செய்யறாங்களோ, மஸ்ஜிதுகள்ல கொஞ்சம் நேர காலத்தை கொடுக்கறவங்க, தொழுகைக்கு பின்னால மஸ்ஜிதுக்கு நடந்து வாரவங்க, அதே போல தொழுகையுடைய நேரம் வெறுப்பான நேரங்களை வுது செய்யக்கூடிய இந்த 3 விஷயத்த செஞ்சா 3 விஷயத்த அல்லாஹ் அவர்களுக்கு செய்வான். ஒன்னாவது மன் ஃபஅல ذلك ஆஷ பிகைர், உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல எல்லா நலவுகளையும் அல்லாஹ் அவருடைய காலடிக்கு கொண்டு வருவான். நலவை தேடி போதேவல்ல. அதுதான் ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருவது, ரிஸ்குடைய விஷயத்தை தேடி போறது இல்ல, அல்லாஹ் தேடி வர வைப்பா. ரிஸ்க காலடிக்கு கொண்டு வரதுக்கு 18 வழி. நான் இதை ஏற்கனவே சொன்னனோ தெரியா, 18 முறை ரிஸ்க காலடிக்கு கொண்டு வரையிலும். நாங்க சல்லிய தேடி போறல்ல, சல்லி எங்களை தேடி வரும். சரியா பயம் முடிஞ்சு யாரும் வந்து அந்த 18 எழுதிட்டாங்கன்னு கேட்கவான் அல்லாஹ்காண்டி. தேவைன்னா போன் நம்பர் எடுத்து புறைக்கு பேசுங்க, போக வேண்டிய டைம் ஓலே 18 முறை. அதுல ஒன்று தான் தொழில். நாங்க எல்லாம் செய்யறேன், வெளிநிலைந்து நைட் மட்டும் கஷ்டப்படுறேன், ஒரு 2000-3000 தேட தொழில். மத்த 17 வழி. சும்மா உதாரணத்துக்கு இன்னும் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். இந்த துவா மஸ்ஜிது, இந்த மஸ்ஜிதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒருத்தர் உடியுது. இந்த மஸ்ஜிதுக்கு 2-3 வழிகள்ல வரையிலும் வைங்களே. ஒரு வாப்பா என்ன செய்யறாரு, அவரோட வீட்டுல இருந்து சின்ன மகனை ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதுக்கு ஒரு வழியில கூட்டி வரார், அதே வழியில வீட்டுக்கு கொண்டு போறார். திருப்பியும் அதே வழியில வாரார், அதே மாதிரி போறார். இப்படி கிட்டத்தட்ட 1 கிழமை 2 கிழமை செய்ய போகல அந்த சின்ன பொடியனுக்கு பழவிரும். இந்த ரோட்டால தான் போகணும், இந்த ரோட்டால தான் வரணும். அவனை தனியை விட்டாலும் போவான் வருவான். திடீரென்று வாப்பா என்ன செய்யறாரு, வளமையான ரோட்ல வராம இன்னொரு ரோட்ல மவனை கூட்டி கொண்டு வராரு மஸ்ஜிதுக்கு, பள்ளிக்கு போமே. இப்ப அந்த பொடியை என்ன சொல்லுவான், பாப்பா இது பள்ளிக்கு போற ரோட்டு இல்லை, நீ வேற ரோட்டு ஒன்றுல போறீங்க, பள்ளிக்கு போற அந்த ரோட்டால தானே. சொல்ல வார என்னண்டா, சின்னவனுக்கு தெரிஞ்சது ஒரு ரோட் தான், பள்ளிக்கு வாரத்துக்கு சின்னவனுக்கு தெரியும் ஒரு ரோட் தான். அத போல யாரும் தவறா எடுக்க வேணும், சின்னவனுக்கு தெரியும் ரிஸ்க காலடியில கொண்டு வரணுமே, தொழில் மட்டும்தான் செய்யணுமே. அதெல்லாம் சின்னவங்க சரியத்த பார்வையில் வெள்ளையிலேருந்து நைட் மட்டும் கஷ்டப்பட்டாதான் காலுக்கு ரிஸ்க் வரும் என்று நினைக்கிறவங்க எல்லாம் சின்னவனோடு ரிஸ்க் எடுக்கிற விஷயத்துல 18 முறைக்கு ரிஸ்க் காலடிக்கு வரும். தேடி போ தேவை, தேடி அல்லாஹ் வர வைப்பான். ஐத்தான் ஒரு ஆலிம் கிதாபுல எழுதுறாங்க, மனுஷன் வாழ்க்கையில தேவையான 20 வாசலிக்கு பறக்கத்துல, அந்த 20ல ஒன்றை தான் நல்லா தொழில வச்சுக்கிறான், 19 மஸ்ஜிதுல வச்சுக்கிறான். இத சரியா அமல் செஞ்சா வாழ்க்கையில சரியா பாப்பீங்க பறக்கத்தா என்ன. அப்ப ஒன்னாவது வாழக்கூடிய நேரம் எல்லா நலவும் காலடிக்கு வரும். 2வது வமாத பிகைர், மௌத்தா போகக்கூடிய நேரம் சலாமத்தா மௌத்தாவார், கடன் இல்லாம யார்ட பதுவா காலாவாம நல்லவரா மௌத்தாவார். மௌத்தாயினது போற எவனும் காரி துப்ப மாட்டான், தொலைஞ்சிட்டான் அப்படி என்னெல்லாம் செல்ல மாட்டான். இந்த மனுஷன் என்ன கொஞ்சம் வாழ்ந்திக்கிச்சு கவலைப்படுவான், நல்லா அப்படி வைப்பான் மௌத்த. 3வது தான் அவன் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், அன்றைய நாள் பிறந்த பாலகனை போல எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பு.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை விளங்கித்தான் எத்தனையோ நபிமார்கள், இந்த சம்பவத்தோட முடிச்சு கொள்றேன், எத்தனையோ நபிமார்கள், அதுல சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு பெரிய ஆட்சி, அவரை போல ஒரு ஆட்சி இதுக்கு போற ஒரு மனுஷன் கேட்கிறது ஹராம், கேட்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போற ஒரு ஆட்சியை தாண்டி எவனுக்கும் கேட்கலாம், அது ஹராம். அவருக்கு அந்த ஆட்சி அவருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. எந்த நபிக்கும் அப்படி ஒரு ஆட்சி கொடுத்தில்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியை போல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களோட சபையில, அரச சபையில மினிஸ்டர்ஸ் மாதிரி யார் மினிஸ்டர்ஸ் படிக்கலையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் தான் பறவைகளும் மிருகங்களும். ஹுத் ஹுத் என்ற பறவைகள் எல்லாம் மினிஸ்டர்ஸா ஆயிடுச்சு. எங்க என்ன நடந்தாலும் டக்குனு அந்த பறவைகளுக்கு விளங்கும், வந்து செய்தி சொல்ற இவங்க தான் மினிஸ்டர்ஸ். வேலைக்காரர்கள் என்று வச்சிருந்தது ஜின்கள், ரொம்ப சக்தி மிக்க ஜின்கள், அதுவும் இஃப்ரீத் வகையை சேர்ந்த ஜின்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே இஃப்ரீத் என்றா ஜின்கள் 5 வகையான ஜின்னி, அதுல ஒன்றுதான் இஃப்ரீத், ரொம்ப சக்தியான ஜின்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த பல்கிஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வரணும் என்று சொல்லி அந்த நேரத்துல சொன்னாங்க, அவசரமா வேகமா கொண்டு வரணும் என்றா. அப்பதான் ஒரு ஜின், கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி அனா ஆதிக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக், சுலைமான் நீங்க எலும்பிட்டு உட்கார முன்னுக்கு சிம்மாசனம் மீக்க வேண்டாம். எவ்வளவு கிலோமீட்டர்? கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேல சொன்னாங்க, சுலைமான் நீங்க எலும்பிட்டு உட்கார முன்னுக்கு சிம்மாசனம் வந்துட வேண்டாம். அந்த அளவுக்கு சக்தி தான் இஃப்ரீத் என்ற ஜின்கள். இந்த ஜின்கள் தான் வேலைக்காரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாகனம் காத்து தான் வாகனம். இந்த காத்துல பிரயாணம் செய்வாங்க, ஒரே தடவையில் 6 லட்சம் பேர் போவேன் அவங்களோட விரிப்புல. எங்க சரி பாக்கலுமா ஒரு வாகனம் உண்டு 6 லட்சம் பேர் பிரயாணம் செய்யற ஒரு வாகனம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா ருஹாஅன் ஹைது அஸாப், அப்படியே வருது, சூரத்து சாதுல வருதுன்னு நினைக்கிறேன். ருஹாஅன் ஹைது அஸாப் என்றா, நான் இப்ப புட்டுவத்துல இருக்க போல ஒரு அசைவும் இல்லை, காத்துல பிரயாணம் செஞ்சா அங்கலைங்கள ஆடாது, அப்படி போகும் கல்லுமான், ஆடாம போவாங்க காத்துல. 6 லட்சம் பேர் போவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வைஃப் மனைவிமார்கள்? 1000 பேர், 1000 மனைவி. எல்லாம் சிரிக்கிறாங்க பொடியமா. 1000 வைஃப்மார், 1000 பேர் மனைவிமார்களோட, அவங்களோட படப்பட்டாளத்தோட, அமைச்சர்களோட, ஜின்களோட பிரயாணம் செய்வாங்க ஒரே தடவையில் 6 லட்சம் பேர். அந்த அளவுக்கு அசல்னா லஹு ஐனல் கித்ர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, செம்பால எந்த நபியுடைய காலத்தில் நீங்க பாத்தீங்க செம்பால ஒரு தண்ணி ஊற்று குடிச்சிக்கிறது, செம்பால செம்பாரோட வச்சான். அந்த அளவுக்கு பெரிய ஆட்சி, பெரிய ஒரு மாளிகை, ஜின்கள் 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வருவான். இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி. இதுக்கும் எறும்பு பறவைகள் எல்லாம் பேசுறது கேட்கும், எல்லா பறவைகளோட பாச தெரியும். கொஞ்சம் யோசிங்க, எப்படி இருக்கும் இவங்களோட ஆட்சி? கிட்ட நெருங்கியலாத ஆட்சி. அவங்களுக்கு கிட்ட போவே தாண்டணும் என்றா இந்த ஜின்களை தாண்டணும், ஜின்னோண்ட தாண்டி போற லேசா? பல ஜின்கள் இருக்கும், ஒரு ஜின்ன தாண்டவே இல்ல. இப்படி அல்லாஹ் பயங்கரமான ஒரு ஆட்சியை கொடுத்தும் எங்க சரி ஒரு ரிவாயத் எனக்கு நீங்க காட்டினால் இந்த பேச்சில இருந்து நான் வாபஸ் ஆகிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ஒரு லேஞ்சி உலகத்தில் இருக்கின்ற யாருக்கு சரி காட்டலும்? இவ்வளவு பெரிய ஆட்சி, இவ்வளவு பெரிய ஆட்சி, என்னென்னமோ இருந்துச்சு. ஒரு குண்டுமணி தங்கம் கூட, பாவிச்ச தங்கம் கூட உலகத்துல இல்ல. ஆனா உலகத்துல பெரிய சொத்தண்ட விட்டுட்டு போயிட்டு என்ன பேசினாலே தெரியும், தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். சொல்லு, உலகத்துல பெரிய சொத்து அக்ஸா பள்ளி. ஏன் இந்த அக்ஸாவை மட்டும் விட்டுட்டு போகணும்? உலகத்துல எந்த சொத்தையும் விட்டுட்டு போகல, பலஸ்தீன்ல மஸ்ஜிதுல் அக்ஸாவை மட்டும் தான் விட்டுட்டு போனா. ஏனென்றா உம்மத்துக்கு தேவை என்ற சொத்து அல்ல, என் ஆட்சி அல்ல, தேவை உம்மத்துக்கு மஸ்ஜித். அதுக்கு தான் பலஸ்தீன் மக்கள் உசுர விடுகிறான். விடமாட்டோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு விட்டுட்டு போனேன், விட்டுறல. நான் மஸ்ஜிதுக்கு பாடுபடுறான். நான் இங்க ரத்தம் சிந்த சொல்லல, இந்த மஸ்ஜிதுல அன்பா பண்பா இறக்கத்தோட ஒரு சகோதரனை போல பேசுறேன். இங்க ரத்தம் சிந்த சொல்லல, யாரு கஷ்டப்பட சொல்லல, அடிச்சு கொள்ள செல்லல, குடும்பத்தை இழக்க சொல்லல, ஒன்றும் செல்லல. உங்களோட பொன்னான நேரங்கள் இருக்குது, அந்த நேரத்துல
உங்களுக்கு மேக்சிமம் எவ்வளவு மஸ்ஜிதுக்கு கொடுக்கலுமோ அவ்வளவு கொடுங்க. வெறும் தொழுவைக்கு மட்டும் இல்லை. என் புள்ளைய மஸ்ஜிதோட தொடர்பாகும். கூட்டிக்கொண்டு வாங்க புள்ளையிலையும் தொழுவுறது. கையால பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. அவங்களோடையும் தொலை பழக்குங்க. மஸ்ஜிதோட தொடர்பாகும். எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க. மஸ்ஜிதோட எதென்றாலும் மஸ்ஜிதோட சேர்ந்து செய்யும். மஸ்ஜிதுடைய விஷயங்கள் முன்னுக்காவதா முன்னுக்கு வாங்க. எல்லா விஷயத்திலையும் கலந்துக்குவோம். அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளுக்கும் மஸ்ஜிதுடைய விஷயத்தை கொண்டு நிச்சயமாக தீர்வு தருவான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் விமர்சிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.